Thank you so much. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் 2-3 நிமிடங்களில் நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். அதுவரை தொடர்ந்தும் இந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு நாம் கூட்டாக தியான நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். கவனத்தை உச்சந்தலை சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து தொடர்ந்தும் இசை கேட்கலாம்.
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஆஹ் இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். மனம், உடல் இரண்டையும் அமைதியாக கொண்டு கொண்டு வருவோம். எமது கவனம் எங்கிருக்கின்றது? எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மிக மெதுவாக ஆறுதலாக மெதுவாக கையை கீழே கொண்டு வந்து மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது எமது இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். எமது 10 விரல் நுனிகள் மற்றும் உள்ளங்கையை அவதானிப்போம். நடு உள்ளம் கையில் என்ன உணர்கின்றீர்கள்? அதே நேரம் 10 விரல்களில் நாம் என்ன உணர்கின்றோம்? இப்பொழுது கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு எமது நடு நாடி முள்ளந்தண்டு வழியாக எமது சக்கரங்களை அவதானிப்போம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சசாரம். இதில் நாம் எங்காவது பிரச்சனைகளை உணர்கின்றோமா? ஒரு இறுக்கமாக அல்லது சக்கரங்கள் தளர்வாக அமைதியாக இருக்கின்றதா? அதே போல் கை விரல் நுனிகளும் அவதானிப்போம். எங்கு நாம் பிரச்சனைகளை உணர்கின்றோம்? இப்பொழுது நாம் மகா மந்திரம்
நமது சஹஸ்ரார சக்கரத்துக்குரியது 3 மந்திரங்கள். அதை நாம் சொல்லுவோம். ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும் போது நாம் முழு கவனத்தோடு சொல்லுவோம். இங்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் மந்திரங்களை உச்சரிப்பது மட்டுமே. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது எம்மை நாம் அவதானிப்போம். அமைதியாக ஸ்ரீமாதிஜி இன்றைய தியானத்தை முன்னின்று வழி நடத்தி தாருங்கள் தாய். எமது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது மூலாதார சக்கரத்தை நாம் கவனிப்போம். ஸ்ரீமாதிஜி என்னை குழந்தை உள்ளத்தோடு வைத்திருங்கள். களம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளத்தை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கால்களை உப்பு நீருக்குள் நாம் வைப்போம். வைத்து எமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி
ஸ்ரீ மாதாஜி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நாம் நோக்கலாம். முக்கியமாக அவருடைய நெற்றி திலகத்தை நாம் நோக்கலாம். இந்த நெற்றி திலகம் அன்பு, கருணை, பணிவு, மன்னிப்பு. ஸ்ரீ மாதாஜி கடந்த காலம் முற்றாக முடிந்த ஒன்று. முழுமையாக அதன் தாக்கத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். இப்பொழுது ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் சொல்வோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நமது இடது மூலாதாரத்துக்குரிய பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். இடது மூலாதாரத்தில் சிறிது கவனத்தை வைப்போம். மெதுவாக இடது சுவாதிஷ்டானம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தெய்வீக அறிவை பெற்றுக்கொண்டேன். நான் முழுமையாக தெய்வீக அறிவோடு இருக்கின்றேன். வேறெந்த பிழையான அறிவோ, பிழையான விளக்கங்களோ, பிழையான எண்ணங்களோ என்னிடமில்லை. நீங்களே எனக்குள் தூய அறிவாக இருக்கின்றீர்கள். மாதாஜி, எனக்குள் இருக்கும் வேண்டாத அறிவுகள், எண்ணங்கள் அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள். எனது இடது சுவாதிஷ்டானத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். மெதுவாக கவனத்தை இடது நாபிக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் அமைதியோடும் மன திருப்தியோடும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். இப்பொழுது நமது கவனம் இடது இருதயத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால்
நான் ஒரு தூய ஆத்மா. தன்னலமில்லாத தெய்வீக அன்பை பிரதிபலிக்கும் ஒருவனாக இருக்கின்றேன். தெய்வீக அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். முழுமையான தெய்வீக அன்பு, தாய் அன்பு ஸ்ரீமாதிஜி, எனது ஆத்மாக்கு எதிராக ஏதும் பிழைகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை இடது விசூதிக்கு எடுத்துச் செல்வோம். ஸ்ரீமாதிஜி, நான் எந்த குற்றமும் அறியேன். கடந்த காலத்தில் விட்ட பிழைகள் அனைத்தும் எனது அறியாமையால், எனது முட்டாள்தனத்தால் ஏற்பட்டவை. இப்பொழுது நான் ஆத்ம விழிப்புணர்வை அடைந்த பின்பு தங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். என்னை நான் நன்றாக அறிந்து என்னை சீர்திருத்தி வளம்படுத்தும் குரு திறனை பெற்றுக்கொண்டேன். எனவே நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே. தங்கள் அன்பின் முன்னால் எனது குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இப்பொழுது மெதுவாக எமது கவனத்தை இடது விஷுடியிலிருந்து பின்பக்க பிடரிக்கு எடுத்துச் செல்வோம். கை இன்னமும் பூமி மாதாவில் இருக்கட்டும். வலது கை பிடரி. இதில் பிரார்த்திப்போம். தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் மன்னித்து விடுங்கள். இந்த பிழைகள் எனது அறியாமை, முட்டாள்தனம், மமகாரம், அகங்காரம் இவைகளால் ஏற்பட்ட அனைத்து பிழைகளையும் மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து விடுங்கள். நாட்டின் கர்மா, முன்னோர்களின் கர்மா, எனது முற்பிறப்பு கர்மா, பெற்றோரின் கர்மாக்கள், உறவினர்கள், குடும்பத்தின் கர்மாக்கள் அனைத்துக்கும் நான் பொறுப்பாளி அல்ல. என்னை அவற்றிலிருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள். என்னை தெய்வீக அன்பின் கருவியாக மாற்றும். இப்பொழுது மது கவனத்தை பின்பக்க பிடரியில் இருந்து வலது பக்க தலைக்கு கொண்டு வருவோம். வலது பக்கம் தலை. இதுவே எமது மமகாரம். இடது நாடி மமகாரமாக முடிவடையும். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி, எனது மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், தேவையற்ற பிழையான எண்ணங்கள், எனது பிழையான வாழ்க்கை மமகாரமாக எனது தலையில் தடையாக அமைந்திருக்கும் அனைத்தையும்
தங்கள் கருணையால் அன்பால் முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது மன கட்டுப்பாடு இப்பொழுது ஒன்றே ஒன்றே, நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது மமகாரம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் எனது தியானத்துக்கு, ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எனது இந்த அமைதியான புதிய ஆத்ம வாழ்வுக்கு, இந்த உண்மையான வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். மீண்டும் ஒரு தடவை ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. தமது இடது கை வலது கை தலை உச்சிக்குழியை நாம் அவதானிப்போம். இப்பொழுது தமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நமது இரு கைகள் தலை உச்சியில் நடைபெறுவதை அவதானி. நமது இடது கையை பூமியில் வைப்போம். வலது கை தொடர்ந்து மடியில் இருக்கட்டும். இடது கை பூமியை நோக்கி வைப்போம். இதில் நமது வலது மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே ஸ்ரீ கார்த்திகேய தத்துவமாக எனக்குள் இருந்து எனக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள், எனக்குள் இருக்கும் ராட்சச குணங்கள், ஆத்மாக்கு எதிரான 6 எதிரிகள் அனைத்தையும்
அழித்து வெற்றி அளிப்பவர் தாங்களே. மற்றும் வெளியிலிருந்து என்னை தாக்கும் அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து அருள்பவர் தாங்களே. இப்பொழுது இடது கையை மீண்டும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது சுவாதிஷ்டானம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. நீங்களே எனக்குள் தூய கவனமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது எமது வலது நாபிக்கு கவனத்தை கொண்டு போவோம். வலது நாபியில் நாம் சொல்வோம், ஸ்ரீ மாதாஜி, நீங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர், தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியம் ஆவீர்கள். எனது கண்ணியம் தாங்களே. எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனது உடல், மனம், உள்ளம், ஆத்மீக வாழ்வு அனைத்தையும் பாதுகாத்து கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனது குடும்ப பிரச்சனைகள், உறவுகளோடு பிரச்சனைகள், பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. தாங்கள் இருக்கும் போது, தாங்கள் எனக்குள் கண்ணியமாக இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்பொழுது நமது கவனத்தை வலது இருதயத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே தந்தையாக இருந்து எனக்குள் கடமை உணர்வாக இருக்கின்றீர்கள். எனது உலக கடமைகளை எனக்கு சரிவர உணர்த்துபவர் தாங்களே. எனது நல்லொழுக்கம், தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை வழி தவறாது பாதுகாப்பவர் தாங்களே. தந்தை போல் என்னை பாதுகாப்பவர் தாங்களே. தாங்களே எனக்குள் எனது கடமை உணர்வாக, தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். தாயே, எனது கடமைகளை எனக்கு சரியாக உணர்த்துங்கள். எனது உலக கடமைகளோடு எனது சகஜ வாழ்வின் கடமைகள், தங்களை எவ்வாறு நான் மகிழ்விப்பது, எனது வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், தங்களை எவ்வாறு நான் மகிழ்விப்பது,
தங்களை மகிழ்விக்கும் எனது கடமைகள் எனக்கு புரிய வையுங்கள் தாயே. தமது வலது விஷுதி ஸ்ரீ மாதாஜி எனது வார்த்தைகள் எனது நடத்தை அனைத்தும் உண்மையை அமைதியாக வெளிப்படுத்துவதாக இருக்க எனக்கு புரியுங்கள். நீங்களே எனது வார்த்தைகள் நடத்தைகளின் அமைதியாக இருக்கின்றீர்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றி எனக்கு சாட்சி நிலையை தந்தாலும் எதிலும் எதிர்வினை புரியாத சாட்சி நிலையை தந்தாலும் இப்பொழுதும் அது கவனத்தை முன் நெற்றிக்கு கொண்டு வருவோம். இதை சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது கவனத்தை வலது பக்க தலைப்பகுதிக்கு கொண்டு செல்லுவோம். இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, என்னை முழுமையாக எனது அகங்காரத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எனது அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ளும் வெற்றியாக இருப்பவர் தாங்களே. எனது அனைத்து சவால்களும் எனது உலக வாழ்வில், ஆத்ம வாழ்வில் நான் எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ளும் அன்பு சக்தி தாங்களே. எனது கவனத்தில் தங்களை நினைக்கும் போது எனது அனைத்து சவால்களும் வெற்றி கொள்ளப்படுகின்றன. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடுநாடி கவனத்தை தலை உச்சியில் வைத்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
நாபி பவசாகரம், இருதயம். நமது இருதயத்தில், நடு இருதயத்தில் நமது இடது கை விரல்களால் சிறிது அழுத்தம் கொடுத்து நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா சொல்லுவோம். நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மீண்டும் ஒரு தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இன்னொரு தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இப்பொழுது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது விசுதி சக்கரத்துக்கு வருவோம். சஹஸ்ராரம், விசுதி சக்கரம், ஆக்யா சக்கரம் ஊடாக சஹஸ்ராரத்துக்கு வருவோம். இதில் நாம் லோட்ஸ் பிரேயர் தமிழில் சொல்லுவோம். மாதாஜி, எனது வாழ்வு தங்களின் நாமத்திற்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். தங்களுடைய சித்தமே நிறைவேறும். கடவுளுடைய சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும். நான் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஸ்ரீ மாதாஜி, எனது அன்றாட வாழ்வின் தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை மனதின் விசாரங்கள், உலக சலனங்கள், உலக எதிர்மறை சக்திகளில் இருந்து என்னை முழுமையாக பாதுகாத்தருளுங்கள்.
தாங்களே அனைத்தையும் செய்பவர், அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிப்பவர். நான் தங்களுடைய அன்பின் கருவி மட்டுமே. இப்பொழுது ஒரு ஸ்ரீ கணேச ஸ்தோத்திரம் ஒன்றை நாம் கேட்ட பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். अजं निर्विकल्पं निराकारमेकम् निरानन्दमानन्दमयद्वैतपूर्णम् परं निर्गुणं निर्विशेषं निरीहम् परब्रह्मरूपं गणेशं भजेम। परब्रह्मरूपं गणेशं भजेम। गुणातीतमानं चिदानन्दरूपम् चिदाभासकं सर्वगं ज्ञानगम्यम् मुनेध्येयमाकाशरूपं परेशम् परब्रह्मरूपं गणेशं भजेम। परब्रह्मरूपं गणेशं भजेम। जगत्कारणं कारणज्ञानरूपम् सुरादिं सुखादिं गुणेशं गणेशम् जगद्व्यापिनं विश्ववन्द्यं सुरेशम्
परब्रह्मरूपं गणेशं भजेमा परब्रह्मरूपं गणेशं भजेमा परब्रह्मरूपं गणेशं भजेमा. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். Now those who have got realization, those who have felt the vibrations, must know that they are now developing into another being. The germination has started, and you must allow the germination to work out its own way. But normally, when we get realization also, we do not realize that it is a tremendous thing that has happened within us. That this triggering, which is an impossibility, has taken place within us, and it has to work out slowly. It has to develop and evolve us into that. And because we do not feel it, we do not take it that seriously as we should, our realization. Moreover, they are surrounded by people who have not felt the vibrations. They do not know this area. They have never seen it. As Guru Nanak has called it, it is alakha. They have not seen it. They don't know about it. They don't know there is a power of God that exists, which understands, coordinates, cooperates with you, which is working in the collective being, which makes you aware of that collective being and of others also. This alakha, or we can call it aparoksha, which is not seen by anyone, which no one knows about. They talk about it. They talk about kingdom of God. They talk about God's powers, divine power. It's all talk, 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 talk. But once you are triggered into it, you have to grow into it. Unless and until you grow into it, you'll be dwarfed. Especially for people who have come from fake gurus and from false things that they have been following. They don't know. How terrible these things are. Like you are in a crocodile, and suddenly you discover it's a crocodile. How fast you would run from that? But even the understanding that it is a crocodile and it is going to eat you off doesn't
come up so easily. So this one doesn't realize also. As you do not realize that triggering, which is the most difficult thing, has happened to you. It is difficult. But it has happened to you, you know why it has happened. You take that one for granted, and also you take the devils for granted. At least don't take the devils for granted. Run away from them as soon as possible. Meditate, meditate, and try to establish yourself in the realm of divine love. I say it is divine love. You cannot understand what is divine love is. You cannot understand any human being who loves you only for love's sake. Just because that person loves you, he goes on loving because he enjoys that loving. In Sanskrit it is called avyaj, that there is no interest. Avyaj. It's just flowing. Even when it corrects you in love. And the protection of divine love is the only way you are germinating. That love gives you that warmth needed, that strength needed, that confidence needed. Everything is given to you by that divine love. So one has to realize that it is love, and love, and love is the basis of all this creation. God has created this world, this universe, only because He loved. And He wants to bestow this blessing on you because He loves you. But how far you love yourself is the problem. How far you understand yourself is the problem. You do not evaluate yourself. And that is the reason why, though the Kundalini has risen and you have got realization, your vibrations are flowing, the growth is very slow. Because attention has been outside. And even after realization, it is outside. Sometimes it is sucked in, again it goes outside. When we do not change our old habits at all, we go on sticking to those old habits. Our structure of life, our styles of thinking continue to be the same. Again we find ourselves lost into the same shambles. Now Sahaja Yoga gives you realization, all right. But also it gives you a long rope to hang yourself. If you do not pay heed to yourself and to your being, if you don't love yourself and understand that you are the instrument of God by which for the first time you are going to give realization to people. You are going to save people from getting drowned. And this is the first time you are made like that. This capability you never had and no human beings have, which you have got now today. Very few people had this capability. Very, very few people. But now you have got that capacity. And you do not want to evaluate yourself. How important it is. If you could realize, then you would work it out. Allow the blossoming to come up. On the contrary, I find, today because you are all Sahaja Yogis, I can talk to you like this.
Normally it is about Kundalini and all that, but I find that you do not see the movements of your Kundalini. You should try to understand. She's the one who loves you the most. Because she's your individual mother. And if you try to follow her, you will see that she's suggesting where is the problem with you. What you have to correct. What you have to do. Because she wants to perfect you. She wants to help you. So if you start watching it carefully, with love, with understanding, she's very playful, extremely sweet, full of beautiful plays like a little child. She will tickle you here and there, call for your attention. She doesn't trouble you. You have to be just alert about her. And she really matures. You have seen people with time how they have matured. But you have to pay attention to her and to yourself. Otherwise, what is your value without enlightenment? What is the value of a human being without enlightenment? What is the use of having human beings if they are not enlightened? What is the use of this instrument if it is not put to the means? The rest is all useless, isn't it? And it is you who have to raise the people. You have to enlighten the people. As we have some gas lights, you see. A man runs up to the gas lights to lighten them. He only has the power or capacity to do it. So he runs up the street, lightening all the gas lights. It is he who has to do. He is appointed for that. Sahajogis must realize what is their value. What have you made out of Sahajoga? How many people have you saved? How many people you have helped? Instead of your own problems are so many, and you are creating problems for others by talking, by discussing, by arguing. You cannot discuss it out. You must know. You cannot argue it out. It has to work by itself. By arguing, discussing, fussing, judging, confusing yourself, you create a problem for your Kundalini to work it out. Are you not seeking your spirit? Are you not worried about the salvation of your own spirit? If so, what are you doing about it? That's the most important thing. I think everybody realizes this. That only achieving self-realization is not the end of it. Because it's just the sprouting that has started. You have to go further. You have to have compassion for others who haven't got it as yet. You have to think about them. You have to give it to them. Work it out. Put all your minds to it. But still I find people are busy with other things. They go back into the same circle. You should be busy. I don't say that you should not do something for your living. You have to do it. This is one thing very important for us to know, that we have to work it out. We have to allow it to grow within ourselves. But I mean, if you say that, Mother, we have all faith in you, that's all. That's not sufficient. What faith do you have? What do you mean by faith? It's such a vague term. What is faith after all? Have you ever analyzed the word faith? Some people think that we have all faith in Mother. If we sing her praise, finished. For that one has to reach a certain stage, like Adi Shankaracharya had reached. Have you got faith in yourself is the point. Who is having faith in me is the one who has no faith in oneself. You have to have faith in yourself and in all your fellow beings. All this other Sahajogis. I've already told you that Sahajoga is not going to work out individually.
Anybody who thinks that I'm something greater than the others is a gone case. Nobody should work Sahaja Yoga for oneself in that way. You have to work collectively for every one of them. Any one of you who thinks that you have something higher than the others have, you are sadly mistaken. It's like one eye saying that I'm higher than the other, or one nose saying I'm higher than the eyes. Everything has its own place in the body of Virat. And everybody is so important as well as dispensable. You know what happens in Sahaja Yoga, very common in India, not so much here. I mean, Indians do this way. They have certain very good points, like, I mean, whenever I go, I find them very much matured and very much developed, because they are not such thinkers as you are. You are great thinkers, visionaries, intellectuals, you see. And I was thinking all the intellectuals will be developing a horn here like this after some time. And when you'll see them, you'll know that these intellectuals who are denouncing God and denouncing all his ways, they are not intellectuals, I would say, to that extent. But they fail in certain things. While you fail in certain things. They always had this kind of a thing that somebody came up like a one man. He said, no, I'm something great. You see, then he says, I'm this, I'm that. Goes on with this kind of hopping. And he shows down other people. And then suddenly, such a person is brought down. And then people are shocked. Mother, what happened? You cannot, you see, if you have to even pull a dead carpet like that, you cannot pull one side of it. You have to carry the whole. Only one person cannot shoot off in the whole game. Now you take my position. Yes, I know I have all the powers. Everything is there, of course. I'm supposed to be much higher and all that. Supposed to be, I should say. But confronting you, I have to come down. I have to fight the way with you up the hill. Every step we have to go together hand in hand. You know that. Some chakras are catching, all right, so I put my chakra into play. It works out. It works out that way. But you know that how much I have to struggle. How much I have to work hard. It's a task, giving realization. My Kundalini doesn't need anything. You know that. But still she has to carry your heavy Kundalini on herself and raise it. It's a very heavy thing. Only a person of real love can do that. That's the only criteria. The one who does not have love cannot do it. It is too much a thing to do. The whole body vibrating, every center vibrating. It's not easy. But it's just the love, the compassion between you and me, which suits me. Which covers all the tasks and the labor and the thing that I have to put in. And sometimes it's such a wasteful thing I feel about some people. It is such a waste with them. But still, the love that has brought us together gives that soothing feeling. And you feel so cheerful every morning you get up with a new fragrance within yourself, feeling so happy about it. So be careful. In dealing with people, you have to deal with love. Not with criticism or in any way showing them down in any way.
When you are not anyway higher than anyone, then there is no reason it should be done like that. If you are getting anyway higher, you are helping the collective being. But in that, if you are feeling that you are higher than others, you are again coming down because you are pulling down the collective being. If you put down anyone or condemn anyone like that, then you are putting down that person. And you should not also correct, because I am there to correct. It's not easy to correct others. You may hurt them. You don't know even the ways of correcting people. Unless and until you have those powerful vibrations which are emitting from your being, just love, then you can do it. Because of an ego-oriented society, we are very good at hurting others. We dominate others. We don't even know that we are dominating others. There's so many ways I've learned in this country we have by which we dominate in a very subtle way. We talk to people in such a way that we are dominating them. Do we ever think, sit down, how are we going to talk to others, suggesting our love to them? I'll tell you again and again that Sahaja Yoga is nothing but love, love, love. How much you love others is the main point. Despising, criticizing is not good. Yesterday you were just the same. Today you are better off. They are going to be better off still. Of course, some people who are very heavy or very troublesome, you should tell them plainly that, sorry sir, you are very negative, we can't bear you. There are some cunning people also who may come in and try to trouble you. To a point is all right, then you have to tell them off that we are sorry. But even to judge whether a person is negative or what sort of a thing he is doing, you are just thinking about it. You are rationalizing, not through rationality, but through vibrations. Because rationality, a person may appear to be a very nice person, maybe, or a lady coming in. See, and the lady will be a terrible stuff. So how much you meditate means how much you love. When you think of others, think how much you love them. Just try to think how beautiful it is. If it is not love, it is hatred. It's like a scorching heat, you see, which will completely take away all the beauty, the smoothness of your heart. Only through love, Sahaja Yoga is going to spread. All these years, you have seen the powers of hatred. You have seen how people hate, how they talk about each other, how they treat each other. There's no tenderness about them. There's no kindness about them. How sharp they are with each other. You have to change all that now. We have to create a world of people who love each other for nothing. Not for money, not for positions, not for beauty, not for sex. Only for love's sake. Only because you have been blessed by love. From next time, we'll be advertising, and there will be many more coming who are new people to Sahaja Yoga. And I'm sure it is going to increase. But I have told you that all of you must find out how many people you can bring in yourself and work out. I must say, Jim has done a good job, very good job. I'm very proud of him. He's gone and done such a lot of things. And single-handed, he has worked it out, fighting such a horrible monster there,
but he's done it. All of you must support him and also such people who want to do something. Put your mind to something like that. All the time we are thinking about jobs, this, that. This is a very precious time which should not be lost. All our lives we have done jobs, earning money, marrying, having children and dying. This lifetime, let us do something special for which this whole universe was created. Open the gates of heavens for the rest of the people. You have to be assiduous. There's no compulsion in Sahaja Yoga, you know that very well. There's no timing for it. There's no forcing for it. Because I say it is love. If you do not want to do it, nobody is going to force you. But as I said, Sahaja Yoga gives a very long rope to hang yourself. Till you go into illusions completely. And you wouldn't even know that you have lost all your vibrations. It is to that extent. If we have entered into something which was unprecedented, we have to take the ways which are unprecedented. You cannot go about with the ways that you have had before. You have to change your methods. Judge every action of yours through love. How much sacrifice you can make for others? What can you sacrifice for others? What service can you do for others? Sahajogis, I am saying. There is no sacrifice in it, if you see it. What is the sacrifice? It is love. If you love someone and you want to take, say, a rose for a person, and you go to the market, with great difficulty you get the rose. When you get it, you feel happy. But then you get the thorn in the finger. Still you don't mind. It's bleeding, doesn't matter. Then you are just waiting to see the person there. And when you see the person, you forget all that is gone in between. And you give that rose just to express yourself symbolically. And how happy you feel that you have been able to give that rose to that person. This we do every day in our life. But in Sahaja Yoga, you do it without even knowing it. It's happening. You are transmitters. Everywhere you are sitting in meditation, you are transmitting vibrations. Do you know that? At that time, if you are thinking, say, of your jobs and your other things, which you have been thinking before, the transmission is poorer. Think of love. Think of the whole country. Think of the whole world at that time. You are transmitters of these waves of love. And love will flow from you. I told you once that you are made in the form of Ganesha. And that's what you have to do. You know there are vibrations from you coming out. You are sending vibrations out, you know that. That means you are like any deity which is thrown out of the mother's, earth's womb. And a big temple is raised and thousands of people go to worship that. And they say it is a temple of a Jagrut Devta. Means a person, Jagrut means enlightened, awakened. And that's just a stone that comes out. And people build a temple on top of that and go there and worship that. While there are so many already sitting here, so many Jagrut, realized souls. These are living, these are moving.
These are understanding. They maneuver. The stones only emit vibrations to clear the atmosphere. But you can raise the Kundalini. They cannot raise the Kundalini. You can. And what are you doing about it? Such a precious thing you have got. What are you doing about it? Is it because there is no business with it that we are taking it so slowly? Supposing it's an enterprise, then everybody would be up and doing, is it? We have to change our ways and methods of understanding. The reward of God is thousandfold than any enterprise can bestow upon you. When He blesses you, you wouldn't even have words to thank Him. To that extent He goes. Are we depending on Him or on our own old ways? We have to change very much. We have to transform ourselves into a new style of thinking. It is very, very important. I hope you will think about it, what I have talked to you today. Don't take to life which has not brought any happiness to you. You have your friends who are Sahaja Yogis. Change your friends. Change your methods of life. You will enjoy much more. This is for you to understand about yourself and about the importance of Sahaja Yoga is. Unless and until it is an enterprise, nobody takes it up seriously. This is the style of Western thinking. It has to be, whether it is hocus pocus or real enterprise, doesn't matter. As long as there is money exchanges, everybody is up and doing. But when it comes to Sahaja Yoga, they have no time even to meditate. Because we have not yet loved, we have not felt that love within ourselves. I wish you could all feel that depth of love. Then you would go all out to work it out for yourself and for others. I would like to have some questions from you, Sahaja Yogis, if possible. இந்த அமைதி நிலையில் தொடர்ந்து ஒரு சிறிய பாடலை கேட்டு தியானித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
மலமே விநாயகனே ஞான நிர்மலமே शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध श्रुति எழுந்தருள்வாய் निर्मल மைந்த நிரானந்த நிலை தருவாய் ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே ओंकार वडिवे गणपति देवा ओंकार वडिवे गणपति देवा ஓமில் ஞானம் புரிய துணையிருப்பாயே ஓங்கார வடிவே கணபதி தேவா ஓமில் ஞானம் புரிய துணையிருப்பாயே கண்ணில் இமை போல் காத்திருப்பாயே கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே ஸ்ரீமத பாதத்தில் நின்னை கண்டேன் கிருபாகர ஐங்கரா பாஸ்கரா ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே இப்பொழுது குண்டலினி அணி எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சியை வணங்கி ஸ்ரீமாதச்சி இன்றைய தியானத்தில் அனைவரையும் ஒன்றாக கூட்டி இந்த கூட்டு தியானத்தை நமக்கு அருளியமைக்கு மதிதியபூர்வமான நன்றிகள் தாயே. இன்றைய ஸ்ரீமாதச்சியின் உரை ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு அதை எவ்வாறு நாம் அதன் பின்பு எவ்வாறு நமக்குள் அந்த சரியான மாற்றங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றிய விளக்கங்கள். இந்த உரையை மீண்டும் 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 கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆத்ம விழிப்புணர்வு என்பது ஒரு சாதாரணமான உயிருள்ள நிகழ்வு. ஒரு பூ எவ்வாறு கனியாகின்றது, அந்த ஒரு பூ கனியாவதை யாரும் பார்த்ததில்லை. அது மிகவும் மெதுவாக தானாக நடைபெறும் ஒரு உயிருள்ள நிகழ்வு. ஒரு நாளைக்கு நாம் அதை பூவாக பார்ப்போம்,
பிறகு பார்த்தால் அது கனியாக மாறி இருப்பதை நாம் பார்ப்போம். அது எவ்வாறு நடைபெற்றது என்பது அந்த நிகழ்வு மிக மெதுவாக நடைபெறுவதால் நாம் அதை காண முடியாது, உணர முடியாது. அது போலவே ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு குண்டலினி அன்னை தாய், நமது சொந்த தாய் நம்மை ஒரு உயிருள்ள நிகழ்வாக நம்மை கவனித்துக் கொள்கின்றார். எந்த விதமான கஷ்டமோ எந்த விதமான வேண்டாத உணர்வுகளையோ நமக்கு தந்து நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார். அன்போடு நம்மை மெதுவாக எடுத்து செல்பவர். ஒரு நாளைக்கு திடீரென்று நாம் நமக்குள் ஒரு மாற்றத்தை காண்போம். ஓ, இப்பொழுது நான் நன்றாக மாறிவிட்டேன், அமைதியாக மாறிவிட்டேன். மற்றவர்கள் அதை அவதானிப்பார்கள், அந்த நல் மாற்றங்களை. எனவே இந்த உரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு பயனடைவோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.